லைட்டா ஜூம் பண்ணாங்கன்னா லைட்டா ஜூம் பண்ண வந்து லைட்டா ஜூம் பண்ணி போட்டு ஆன் பண்ணிட்டேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜமா பேட்டை கிளை மதிநதி பரிமாற்றத்தின் சார்பாக மார்க்க இலக்க தெருமுனை கூட்டம் ஆரம்பமாக உள்ளது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த திருமுனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். என்னது அண்ணன் நதியை அழகிய மாதிரி பிரச்சாரத்தை முன்னிட்டு பேட்டை கிளை சார்பாக திருமண கூட்டம் ஏற்பாடு பெருமை கூட்டத்தின் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியின் தொடர்பாக சபையாளி அண்ணன் நதியே அழகிய முன்மாதிரி என்ற தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு பேட்டை கிளையின் சார்பாக இந்த தெருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது இப்போது ஆரம்பமாக உள்ளது. இதில் முதலில் சபியார் அலி மதரசா மாணவி அல் நபவி என்ற கிராத்தை ஓடி ஆரம்பிப்பார்கள். ஒரு ரெண்டு பேர் யாராச்சும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عما الذي فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا وكذبوا بآياتنا كذابا وكل شيء أحصيناه كتابا فذوقوا فلن نزيدكم إلا عذابا. அவர்கள் எதை பற்றி நினைவு கொள்கின்றனர்? அந்த மகத்தான செய்தியை பற்றித்தான்.
அதுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அவ்வாறல்ல, அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பின்னரும் அவ்வாறல்ல, அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பூமியை விரிவாகவும் மலைகளை முறைகளாகவும் நாம் ஆக்கவில்லையா? உங்களை இலைகளாக படைத்தோம். தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வெடுப்பதாக ஆக்கினோம். இரவை ஆடையாக ஆக்கினோம். பகலை வாழ்வதற்குரிய நேரமாக ஆக்கினோம். உறுதியான 7 வானங்களை உங்களுக்கு மேல் ஏற்படுத்தினோம். ஒளியின் நிலத்தையும் அமைத்தோம். தானியத்தையும் தாவரத்தையும் வளர்ந்த தோட்டங்களையும் வெளிப்படுத்துவதற்காக மேகங்களிலிருந்து கொட்டும் மழையை பொழிந்தோம். தீர்ப்பா என்பது நிர்ணயிக்கப்பட்ட நேரமாக உள்ளது. ஊதப்படும் நாளில் நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள். வானம் திறக்கப்பட்டு அது பல வாசங்களாகிவிடும். மலைகள் திறக்கப்பட்டு அது காணல் நீராகிவிடும். வரவு வீதியோருக்கு தம்பிப்புறமாக ஆவதற்கு நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதில் அவர்கள் நீண்ட நெடுங்காலங்களாக தங்கி இருப்பார்கள். கொதி நீரையும் சீரையும் தவிர அந்த குளிர்ச்சியையோ பானத்தையோ துவைக்க மாட்டார்கள். இதுவே தகுந்த தண்டனையாகும். அவர்கள் மறுமை விசாரணையில் நம்பாதவர்களாக இருந்தனர். உயிருடன் இருப்போரையும் மரணிப்போரையும் வரவழைக்கிறது. அதில் உயரமான மலைகளை ஏற்படுத்தினோம். சுமையான நீரை உங்களுக்கு புகட்டினோம். பொய்யென கூறுவோருக்கு அந்நாளில் கேடுதான். நீங்கள் எதை பொய்யென கூறி கொண்டிருந்தீர்களோ அதை நோக்கி செல்லுங்கள். 3 நிலைகளுடைய நிலையை நோக்கி செல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரி அருமையான முறையில் பிரார்த்தோதி அதற்கு விளக்கம் கொடுத்துள்ளார். அடுத்தது ஷஃபியார் அலி மதர்சாவுடைய மாணவி முபீலா நபிகளார் போற்றிய பெண்ணுரிமை என்ற தலைப்பின் கீழ் சிறிது நேரம் உரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் நபியே அழகு முன்மாதிரி என்ற செயல்திட்டத்தின் கீழ் ஜூலை மாதத்தின் செயல் திட்டமாக பெண்ணுரிமை போற்றிய பெருமானார் என்ற தலைப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இத்தலைப்பின் கீழ் நான் இன்று முன்பு பேச வந்துள்ளேன். பெண்களை இழிவாகவும் சுமையாகவும் பார்த்த அன்றைய காலத்துல பெண் குழந்தைகள் வாழ வேண்டும் என்று அவர்களை சிசுக்கொலையை ஒழித்து அவர்களுக்கு கல்வி உரிமையை கொடுத்து அவர்களுக்கு மன உரிமையை கொடுத்து அவர்களுக்கு சொத்துரிமையை கொடுத்து அவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து வழங்கியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றைய காலத்துல ஒரு குழந்தை கருவிலேயே அது ஆண் திசுவா பெண் திசுவா என்று கருதி அது பெண் திசுவா இருந்துச்சுன்னா கருவிலேயே கொல்லக்கூடிய சமுதாயமாக இன்றைய சமுதாயம் இருந்துச்சு. இன்னும் அன்று அரேபியா மக்கள் பெண் குழந்தை பிறந்தா அது அவமானமாக கருதி உயிருடன் புதைச்சிருந்த பழக்கம் இன்றைய மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத வன்மையாக கண்டிச்சாங்க. பெண் குழந்தைகளை வளர்ப்பவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்த காலத்துல பெண் குழந்தைகள் உயிருடன் புதைக்கப்பட்டுச்சு. இவ்வாறு இந்த மாதிரி உயிருடன் புதைக்கப்படும் பெண் குழந்தைகளை பத்தி மறுமையில விசாரணை உண்டு அப்படின்னு சொன்னாங்க. இதழ் மவுதத்து சுயிலர் உயிருடன் புதைக்கப்படும் பெண் குழந்தைகளை பற்றி வினவப்படும் போது உயிருடன் கொல்லப்படும் பெண் குழந்தைகளை பற்றி விசாரணை உண்டு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது யார் 2 பெண் குழந்தைகளை பெற்று அவர்களை பொறுப்புடன் வளர்த்து திருமணமாக்கி கொடுக்கிறாரோ அவரும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களை இணைத்து காட்டி சொன்னார்கள். அப்ப இஸ்லாம் பெண்கள் வாழணும் அப்படிங்கிற உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா கல்வி.
இன்றைய காலத்துல பெண் குழந்தைகள் படிக்கவே கூடாது, அடுப்பாங்கரை போற பிள்ளைக்கு கல்வி எதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் படிக்க வச்சாலும் அந்த பிள்ளை லாஸ்ட் அடுப்பாங்கரையில தான் நிக்க போகுது, அந்த பிள்ளைக்கு எதற்கு கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி கற்பது ஆண் பெண் என இரு பாலாருக்கும் கட்டாய கடமையாகும் அப்படின்னு சொன்னாங்க. இன்று பல பேர் நம்மள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? ஏன் உங்க மதத்துல அதிகமாக படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்றீங்க, உங்க மதம் உங்களை படிக்க வேண்டாம்னு சொல்லுதா, இது ஒரு வகையில உங்களை அடிமைப்படுத்துவது தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உண்மையாகவே நம்மளுடைய மார்க்கம் நம்மள படிக்க வேண்டியதான், படிக்க கூடாதுன்னு சொல்லுதா? கிடையவே கிடையாது. ஏன் அல் குர்ஆன்ல இறக்கப்பட்ட முதல் வசனமே இப்பதான் பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியே நீங்கள் ஓதுவீராக கற்பீராக என்பதுதான். அப்ப இஸ்லாம் கல்விய படிக்க கூடாதுன்னு சொல்லுதா? படிங்க ஓதுங்க அப்படின்னு தான் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துல ஒரு சஹாபி பெண் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களை சுத்தி எப்போதும் ஆண்களாகவே இருக்காங்க, இதனால மார்க்க விஷயத்துல எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டா கேட்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் வாரத்துல பெண்களுக்கு என ஒரு தினத்தை உருவாக்கினாங்க. எதற்காக? பெண் குழந்தைகளும் மார்க்கத்தை பற்றி அறிவிக்கணும், அவங்களும் கல்வி கற்கணும் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம ஆயிஷா அம்மையாரையே எடுத்துக்குவோம். குர்ஆன் ஞானத்துல தலை சிறந்து விளங்கினாங்க. அவங்க மதரசாக்கள் வச்சு நடத்தினாங்க. 2210 ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. 88 மார்க்க அறிஞர்களை உருவாக்கியிருக்காங்க. அப்ப 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே கல்வி கற்கணும் பெண்களுக்கு உண்மையை இஸ்லாம் வழங்கி இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா திருமணம். இப்ப திருமணத்தை எடுத்துக்கிட்டோம்னா திருமணத்துக்கு முக்கியமானது சம்மதம். ஆனா இன்றைய காலத்துல ஒரு பெண்ணிடம் திருமணத்துக்கு சம்மந்தமே கேட்க மாட்டாங்க. அது சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்ன தெரிய போது, நம்ம பார்த்து வைக்கிற பையன் தான் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லும் போது தனக்கு பிடித்த கணவனை தன் விருப்பப்படி தேர்வு செய்வதற்கு பெண்ணுக்கு இஸ்லாத்தில் முக்கியமான உரிமை இருக்குது. அவ விருப்பம் இல்லாத ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கன்னி பெண் என்றாலும் விதவை பெண் என்றாலும் அவளுடைய சம்பந்தத்தோட தான் அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக கன்சாபுத்திர கிட்டான்ல அவங்க கூடுகிறாங்க, என் தந்தை எனக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, இந்த திருமணத்துக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னேன், ரசூலுல்லாஹ் இந்த கல்யாணத்தை ரத்து செஞ்சாங்க. அப்ப இஸ்லாம் பெண்களுக்கு சம்மதம் கேட்கும் அந்த உரிமையையும் இஸ்லாம் கொடுத்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா மகர் எனும் மனக்கொடை. என்று நம்ம பிற மதத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பெண் வீட்டார்கள் தான் மாப்பிள்ளை வீட்டார்களுக்கு வரதட்சணை விரதம் கொடுக்கணும். ஆனா நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல பெண் அவளுக்கு எவ்வளவு ஆசைப்படுகிறாளோ அந்த அளவுக்கு அவ மகன் மாப்பிள்ளை இடத்துல கேட்டுக்கொள்ளணும். அதை கொடுத்துதான் மாப்பிள்ளை வீட்டார்கள் திருமணம் செய்து கொள்ளணும். பெண்களுக்கு அவர் அல்லாஹ் திருமண கூடும்போது பெண்களுக்கு அவருடைய மகற்பொடையை கட்டாயமாக கொடுத்துடுங்க. அதுல முன்வந்தவர்கள் எதையாச்சும் உங்களுக்கு விட்டு தந்தாங்கன்னா அதை நீங்க மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துல ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை விரும்புறேன், இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் நீ அந்த பெண்ணுக்கு மகராக என்ன கொடுக்க போகிற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் மகராக கொடுக்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு இரும்பு மோதிரமாவது இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் அந்த சஹாபி கண் கலங்கி சொல்றாங்க, யாரும் சொல்ல எனக்கு இரும்பு மோதிரம் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இத சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்றாங்க, நான் குர்ஆன்ல இந்த ஆயத்துக்களை மனப்பாடம் மட்டும் வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆயத்துக்காக இந்த பெண் மனம் முடிக்கப்படுகிறா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இஸ்லாம் பெண்களுக்கு மகருங்கிறத எவ்வளவு முக்கியமான ஒரு உரிமையா கொடுத்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா இத்தா மற்றும் மறுமணம். அன்றைய காலத்துல கணவன் இறந்து விட்டா தானும் மனைவிமார்களும் அந்த தீக்குள்ள உடன்கட்டை அப்படிங்கிற ஒரு கொடியின் பழக்கம் அன்றைய மக்கள்கிட்ட இருந்துச்சு. கணவன் இறந்து விட்டா மனைவிமார்களும் அவனுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ கணவனோடு சேர்ந்து அந்த தீக்குணம் விடணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா நம்மளோட இஸ்லாமிய மார்க்கம் இப்படி சொல்லவே இல்லை. கணவன் இறந்து விட்டா அவன் இத்தா இருக்கணும். அந்த இத்தாவும் எதற்காக இருக்கணும்னா
அவன் மன ரீதியாக பாதிப்படும் இருந்தா அவனுக்கு நிம்மதி கிடைக்கவும், அவன் வாரிசு இருந்தால் அது வம்சாவளியில குழப்பம் ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் அவன் இருக்கணும். இதை இன்னும் சினிமாவை எப்படி காமிப்பாங்கன்னா, இத்தா பெண்களை இருட்டறையில போட்டு அடைக்கிற மாதிரியும், இத்தால பெண்கள் இருக்கும்போது வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரியும் காமிப்பாங்க. அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லவே கிடையாது. இஸ்லாத்துல இல்லாத ஒரு செய்தியாகும். அவ இஸ்லாம் இருந்ததுக்கு அப்புறம் மறுமணம் செய்துக்கலாம். அவனுக்கு பிடிச்ச ஆணை அவன் மறுமணம் செய்வதற்கு இஸ்லாம் அந்த உண்மையை பெண்களுக்கு கொடுத்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா சொத்துரிமை. பெண்களுக்கும் சொத்து உண்டு அப்படின்னு வந்ததுன்னா இக்காலத்துலதான். ஆனா 1400 வருஷங்களுக்கு முன்பாகவே ரசூல்லா சொல்லியிருக்காங்க, பெற்றோர்களுடைய சொத்துகளில் இருந்தும் பிள்ளைகளுடைய சொத்துகளில் இருந்தும் தனது கணவர்களுடைய சொத்துகளில் இருந்தும் பெண்ணுக்கு சொத்து உண்டு அப்படின்னு சட்டமாக்கினார்கள். பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும், 3ல் 1 பங்கை பெண்களுக்கு சொத்துரிமையாக சொத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1400 வருஷங்களுக்கு முன்பாகவே ரசூல்லா பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்பதை இஸ்லாம் கொடுத்திருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஹிஜாப். இன்னைக்கு ஹிஜாப்பை எடுத்துக்கிட்டோம்னா ஏராளமான நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஏன் நீங்க ஹிஜாப் போடுறீங்க, உங்களை உங்க மார்க்கம் அடிமைப்படுத்துதா, அதனாலதான் நீங்க ஹிஜாப் போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா உண்மையாகவே நம்மளுடைய மார்க்கம் அடிமைப்படுத்துதான்னு கேட்டோம்னா இல்லவே கிடையாது. இஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பாதுகாப்பான ஆடையாக தான் இந்த ஹிஜாபானது இருக்கிறது. ஆண்களுடைய பார்வைகளிலிருந்து காக்கக்கூடிய ஒரு ஆடையாக தான் இந்த ஹிஜாபும் பர்தாவும் இருக்குது. ஆனால் இன்று நிறைய இஸ்லாமிய பெண்களே இந்த புர்கா அப்படிங்கிற படத்தெல்லாம் பார்த்துட்டு உண்மையாகவே இஸ்லாம் நம்மளை அடிமைப்படுத்துது போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் நம்மளை அடிமைப்படுத்தல. இஸ்லாமிய பெண்களாக நாம இஸ்லாமியர்களை பார்க்க கூடாது. அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், திருக்குரான் என்ன கூறுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அததான் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக சம்பாதிக்கக்கூடிய உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கு. பெண்கள் சம்பாதிக்க கூடாது, வீட்டுல ஆண்கள் மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அக்காலத்திலேயே கதீஜா ரலியல்லாஹு மிகப்பெரிய வணிகராக இருந்திருக்காங்க, சம்பாதிச்சிருக்காங்க. அப்ப சம்பாதிக்கக்கூடிய உரிமையுமே இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கு. பெண் குழந்தைய சாபமாக பார்த்த காலத்தில் அவர் சொர்க்கத்தின் வாசல் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டினார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த உரிமையையும் கண்ணியத்தையும் போட்டு வேற எந்த மதமும் சமுதாயமும் கொடுக்கவில்லை, இன்னைக்கு கொடுக்க போவதில்லை என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரி முபிலா அழகிய முறையில் உரையாற்றினார்கள். அடுத்ததாக பேட்டை கிளை பேச்சாளர் அல்லமின் அவர்கள் அமல்களின் சிறப்பு என்ற தலைப்பின் அடிப்படையில் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அந்த அளவுக்கு கேட்கணும், பரவாயில்லாம தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء
واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகில உலகத்தையே படைத்து பராமரிக்கக்கூடிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பேரன்பும் பெருங்கரணையும் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட உத்தம தூதர் ஒழுக்க சீரர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தி காட்டிய நபி தோழர்கள் மீதும் நபி தோழர்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தகவல் தாபியங்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த திருமுறை கூட்டத்திற்கு இங்கே வந்துள்ள அனைவரும் மீதும் என்றென்றும் என்று நிலைவரப்படுவார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 101வது அத்தியாயத்தில் 6வது வசனம் முதல் 9வது வசனம் வரை சொல்லி காட்டுகின்றான். அம்மாமன் தகுலத் மவாதீனு ஃபஹுவ ராஜியா. அந்நாளில் எவருக்கு நன்மையின் எடை அதிகமாக உள்ளதோ அவர் திருப்திப்பட்ட வாழ்வில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தொடர்ச்சியாக சொல்கிறான். அம்மாமன் ஹஃபத் மவாதீனு ஃபஹுவ ராஜியா. எவருடைய நன்மையின் விலை லேசாக இருக்கோ அவருடைய தங்குமிடம் காவியா நரகமாகும் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த வசனத்துல என்ன புரியுது? மறுமை நாள்ல மீசான் திராசுல நன்மை தீமைகளை போடப்படும். அத நன்மையின் எடை யாருக்கு அதிகமாக இருக்கோ, தீமையை விட நன்மை யாருக்கு அதிகமாக இருக்கோ அவர் கொடுப்பார். தீமையை விட நன்மையின் எடை யாருக்கு லேசாக இருக்கோ அவர் நரகம் கொடுப்பார். இது புரியுது. இப்ப நம்மளுக்கு என்ன ஆசை இருக்கும்? நம்ம அனைவருக்குமே இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே என்ன ஆசை இருக்கும்? நம்மளுடைய நன்மை தீமையை விட அதிகமா இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கணும். ஆனால் அதற்கான பாடுபாடை நம்ம உலக வாழ்க்கையில கொடுக்கணும். அதோட முயற்சியை உலக வாழ்க்கையில கொடுக்கணும். ஏன் கொடுக்க மாட்டோம்? ஏன்னு சொன்னால் அதனுடைய அந்த அமல்கள், அந்த நன்மை எப்படி ஏறத்திராசுல அதிகமாகும்? இந்த உலக வாழ்க்கையில நம்ம அமல்கள் செய்வால் மட்டும்தான் மீதான நன்மை ஏறும். அப்படி நம்ம அமல்கள் செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்? ஏன்னா அதோட சிறப்புகள் நம்மளுக்கு தெரியல. அதாவது பொருளான அமல்கள் வேற, தொழில் 5 தொழில் அது வேற. அது போல சுண்ணத்தான அமல்கள், இன்னும் நபியார் ஏராளமான அமல்கள், சின்ன சின்ன அமல்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அது இருக்குன்னு தெரியுது, சுண்ணத்து பழங்கள் இருக்குன்னு தெரியுது, சுண்ணத்தான நோக்குகள் இருக்குன்னு தெரியுது, அதே செய்ய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அமல்களை சிறப்பு தெரியல. இந்த அமல் என்ன இருக்கு, இதை செஞ்சாலும் அவ்வளவு பெரிய எண்ணம் கிடைக்காத போகுது அப்படின்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணம் இருந்ததுனால இந்த அளவிலும் நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த அமல்களை சிறப்பு தெரியாதனால இந்த அளவு சுண்ணத்தான அமல்கள் தெரியாம இருக்கிறோம். ஆனா இறைவனை பற்றி திருமலை குர்ஆனிலே 99வது அத்தியாயத்துல 7வது வசனத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது ஞாபகம் முத்தத்தையும் செல்லுகிறோம். யார் அனாலும் நன்மை செய்கிறாரோ அவர் அதை கண்டிப் கொள்வார். அதாவது இந்த வசனத்தை என்ன சொல்ல வரான்னா, ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கை சின்ன அவன் நன்மை செய்யறான். உதாரணத்துக்கு சாலையில் நடந்து போறோம். நடந்து போகும்பொழுது ஒரு கல்லோ ஒரு முள்ளோ மனிதர்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுள்ள பொருள் இருக்கு, அதை நோட்டி போடலாம். அது ஒரு நன்மை. இஸ்லாமிய மாநிலத்தில் அது ஒரு நன்மை. இது சின்ன நன்மை. அவ்வளவுதான். நம்ம என்ன நினைக்கிறீங்க இருக்க போறேன்னு. ஆனா அதற்குரிய கூலியையும் ஏன் என்ன சொல்றாங்க, மறுமையில கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன புரியுது, நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல சின்ன சின்ன அமல்களுக்கு ஏராளமான பண்புகளை கூலி மறுமையினால் ஏன் வச்சிருக்கோம். அதிக ரீதியா பார்த்தோம்னா நபிகளா சொல்லித்தர நன்மைகள் ஏராளமாக சொல்லியிருப்பாங்க. புகாரியில 6405வது பதிவு பண்ணுங்க. நபிகள் நபி தோழர் மத்தியில அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2 வார்த்தையை சொல்லித்தரேன். அந்த 2 வார்த்தைகளுக்கு உங்க நாடுகளுக்கு மிகவும் நேற்றாக இருக்கும். அதாவது எப்படி ரொம்ப கடினமா இருக்காது, வாய்ப்புகள் நுழையமா அந்த மாதிரிலாம் இருக்காது. நான் சொன்ன உடனே டக்குனே நீங்க இருந்து நம்ம குடிச்சு சொல்லணும், அந்த அளவுக்கு நேற்றாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த 2 வார்த்தை என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை. இன்னும் மறுமை நாள்ல அந்த நன்மை எதை இருக்க நம்ம என்ன ஆசைப்பட்டோம்,
அந்த மீசான் திராசை நன்மை எடை அதிகரிக்கணும். அது இந்த 2 வார்த்தையும் முடியும். இந்த 2 வார்த்தையை நம்ம உலக வாழ்க்கையில் சொன்னால் அந்த நன்மையின் எடை அதிகரிக்கும் தீமையை விட. அப்படிப்பட்ட என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது நடிகராக சொல்லி காட்டுகிறார்கள், சுபஹானல்லாஹி வஹிம்திஹி சுபஹானல்லாஹி அலீம். அவ்வளவுதான். யாருக்காவது கஷ்டமா இருக்கா? இல்ல. அப்ப இந்த வார்த்தை எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. சின்ன பிள்ளைக்கு 2-3 நாளைக்கு சொன்னா போதும், 4வது அதே சுபஹானல்லாஹி அலீம். அவ்வளவுதான். அப்ப இது இப்ப எனக்கு தெரியுது, ஆனா நன்மை தெரியல. அப்ப நான் சொல்ல மாட்டேன். அப்ப இப்ப சிறப்பு தெரிவித்து என்ன சிறப்பு? நன்மையை எடை அதிகரிக்கும் ஒரு சிறப்பு. அப்ப நான் என்ன சொல்றேன்? தினமும் சிறப்பு. அப்ப எந்த அளவுக்கு சின்ன அமர் தான். இப்ப சிறப்பு தெரிஞ்சுன்னா எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம்? இதானா, இது என்ன சிறப்பு இருக்க போது நினைச்சிருக்கோம். அப்ப சிறப்பு கூட சொல்லிட்டேன். அப்ப என்ன நினைப்பீங்க? சார் இந்த 2 வார்த்தை தான், இதற்கு எவ்வளவு கூலி வந்து அப்ப நம்ம அப்படின்னு முன்வைடுவோம். இப்படித்தான் இன்னும் ஏராளமான அமல்களை நாம் சிறப்பு தெரியாமல் தட்டி கொடுத்து போயிருக்கிறோம். இன்னும் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு வார்த்தை செலவாக்கு. செலவாக்கு என்பது யாருக்குமே தெரியாம இருக்காது. சின்ன குழந்தைகளுக்கு தெரியும். செலவு போனவங்க சொல்லிக் கொடுத்தது செலவாக்கு. அல்லாஹ் சொல்லியெல்லாம் முகமது அல்லா அலி முகமது கமா சொல்லிவிட்ட அல்லா இப்ராஹிம் அல்லா அலி இப்ராஹிம் என்று அல்லாஹ் பாரிக்கலாம் முகமது அல்லா அலி முகமது கமா பாரத்த அல்லா இப்ராஹிம் அல்லா அலி இப்ராஹிம் என்று. இது யாருக்குமே தெரியாம இருக்காது. ஆனா நன்மை தெரியுமா? தெரியாது, அதுவும் தெரியாது. இன்னைக்கு நம்ம உலக வாழ்க்கையில ஒரு கோடா இருக்கும், எவ்வளவு வேலைகள் இருக்கும். ஆனா கண்டிப்பா 5 நிமிஷமா ஃப்ரீயா இருக்கும். 5 நிமிஷமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம போன் பண்ணிருக்கோம், இன்னும் மற்ற விஷயங்கள் ஏதாவது செஞ்சிருக்கலாம். அந்த நேரத்துல நமக்கு தோணும், தரவாறு சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு தோணும். சரி, இதை சொல்லி இப்ப என்ன நன்மை கிடைக்குமோ, வெள்ளிக்கிழமை மட்டும் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க, இது இப்ப என்ன நன்மை கிடைக்குமோ அப்படின்னு இருக்கும். ஆனா இதற்கும் நன்மைகள் என்ன சொல்றாங்க? ஒரு நன்மையை சொல்றாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, நன்மைகள் சொல்கின்ற போது என்னையும் யார் ஒரு முறை செலவாக சொல்கிறாரோ இதை 10 முறை நீங்க அனுப்புறீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண விஷயமா? இறைவன் அனுப்புறது சாதாரண விஷயமா? எப்படி 10 முறை நம்ம ஒரு வாட்டி இந்த செலவாத்தை சொன்னா என்று சொன்னால் இறைவன் 10 முறை நம்ம என்ன செய்யலாம்? அனுப்புறோம். அப்ப அவளோட செலவாத்தை எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம தினமும் சொல்றோமா? ஏன் சொல்ல மாட்டோம்? அந்த சிறப்பு நம்மளுக்கு தெரியல. ஆனா சிறப்பு தெரியும், நம்ம ஆர்வம் உள்ள இவன் நம்ம தெரியும் சொல்லாம இருந்துட்டாங்க. இந்த சிறப்பு நம்ம தெரியாம இருந்தது நாம் வருத்தப்படுவோம். ஆனா சிறப்பு தெரிஞ்ச இடம் இருக்கு, 10 முறை அனுப்புகிறது. இன்னும் பார்த்தோம்னா நபிகளா சொல்லி காட்டுகின்ற பொழுது தொழுகை முடிந்த உடனே என்ன செய்வோம்? போயிடுச்சு ஓடுவோம். ஏன்? வேலை இருக்கு. இல்ல பையன் அங்க வேலை இருக்கு, இல்ல பையன் அங்க வேலை இருக்கு, ஊருக்கு போகணும், அங்க போகணும். தொழில் முடிந்த உடனே 5 நிமிஷம் இறைவனுக்கு உலக வாழ்க்கைக்கு எவ்வளவோ நேரம் செலவு பண்ணிடும். ஆனா தொழுகை முடிந்த உடனே 5 திட்டம் செய்யறோமான்னு பார்த்தா இல்ல. ஏன் செய்ய மாட்டோம்? அது ஒரு சிறப்பு தெரியுமா? அதோட சிறப்பு நபிகளா சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள், யார் ஒருவர் தொழுகை முடித்த உடனே 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹ் அக்பர், மொத்தம் 99 தடவை. கடைசியா 100ஆவது அவன் சொல்கிறார்கள், லா ஹவுல லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த மாதிரி மொத்தம் 100 தடவை. இந்த 100 தடவை யார் சொல்கிறாரோ அவர் கடன் நுழையளவும் சில பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படி கடன் நுழையளவு, கடன் நுழையினா ஒரு வாட்டி வந்துட்டு இல்ல, அதையும் எப்பப்பெல்லாம் வருதோ அந்த முறைகள் அப்பப்பதான் வந்து போகும். அந்த மாதிரி இப்ப நான் இருக்கேன், இப்ப இந்த மாதிரி 100 வாட்டி சொல்லிட்டேன், சொல்லிட்டேன் அப்படின்னா நான் நுழையலும் செய்யக்கூடிய பாவங்கள் அத்தனையும் இறைவன் மன்னிக்கலாம். அப்படி நம்ம எழுதி பார்த்துருப்போமா? சரி, தொழில் முடிச்சு வேலை இருக்கு, நம்ம இன்னொரு நாள் திட்டம் முடிஞ்சிருக்கோம் அப்படி நம்ம செஞ்சுருப்போம். நானாகவே இருந்தாலும் தெரியும், நன்மை தெரியல யாராவது இருந்தாலும் என்ன செஞ்சிருப்போம்? சரி, நம்ம அடுத்த வாட்டி டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படிதான் யோசிச்சிருப்போம். ஆனா நன்மை எவ்வளவு இருக்கு? கடன் நுழையளவு நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அத்தனையையும் இறைவன் என்ன செய்யலாம்? மனிதன் என்ற யாரு சொல்ற? நபிகளாக சொல்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு திடீர்க்கு எந்த அளவுக்கு சிறப்பு நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் இது மட்டும் பார்த்தா இது இல்லை. 5 வக்து தொழுகிறோம். சரி, இந்த 5 வக்து தொழுகையும் சுண்ணத்துக்கு எத்தனை இருக்கு? மொத்தம் 12 ரக்காய் சுண்ணத்துக்கு இருக்கு. சுண்ணத்துக்கு எத்தனை தொழுகிறோம்? ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன்னா அதோட சிறப்பு நம்மளுக்கு தெரியல. அதோட சிறப்பு என்னவா இருக்க போகுது? 5 வக்து பர்லே கன்ஃபார்மா ஒரு கட்டாய கடமை. அது என்ன 12 பேர் சுண்ணத்துக்கு இது என்ன இப்போ இருக்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா இதுலயும் மிகப்பெரிய புள்ளி இருக்குது. நபியா இதை மட்டும் சொல்லி காட்டுகின்ற பொழுது யார் ஒருவர் தினமும் 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுகிறாரோ அவர்களுக்கு சொர்க்கத்தை தங்க மாளிகை வச்சிருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அப்ப என்ன புரியுது? 12 ரக்காய்க்கு
அதாவது நீங்க என்ன பண்ண எப்பவுமே தொழிலுக்கு எது போகணும் கரெக்டா எக்ஸாம் கிளம்புவோம். இப்ப இந்த சுண்ணத்தோட நன்மை தெரிஞ்ச என்ன செய்வோம் முடிஞ்ச 5 நிமிஷம் முன்னாடியே நம்ம எவ்வளவோ செலவு வைக்கும். அப்புறம் தொழிலை காண்டி 5 நிமிஷம் முன்னாடி போய் 2 காய் சுண்ணத்துல ஒன்றே போனது அப்படியே தினமும் நம்ம 12 காய் தொழுந்தோம்னா மருந்துல என்ன சொர்க்கத்துல தந்த மாளிகை நம்மளுக்கு எட்டப்பட சாதாரண விஷயமா? இன்றைக்கு நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தங்க எப்படி ஓய்வை பார்க்கலாம். தங்கத்துல கார் செஞ்சிருக்கலாம், தங்கத்துல வீடு செஞ்சிருக்கோம், கோடிகளே செலவு செஞ்சிருக்கோம். மறுமையா சொர்க்கத்துல நம்ம எவ்வளவு சம்பாதிச்சு கோடி ஏழுபது கொண்டாலும் சொர்க்கத்தை வாசலிடமா நுகர முடியாது. சொர்க்கத்தை தங்க கட்டில ஒன்றும் வாங்கிட முடியாது. கோடிகளே இவர்த்த கொடுக்கணும். ஏன்னா அது எல்லாமே இவன் நம்மளுக்கு கொடுத்ததுதான். அப்ப நாம என்ன முடியும்? 12 காய் தொழிலும் என்று சொன்னால் 12 காய் சின்ன தொழிலும் என்று சொன்னால் மறுமையினால எப்படி ஒரு கூலி சொர்க்கத்தில் தங்க மாளிகை கிடைக்கும். அப்ப எந்த அளவிற்கு இந்த 12 காய் சுண்ணத்துறை சொல்ல இவ்வளவு நன்மை இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரும் தெரியுமா? தெரிந்து கொண்டோம். எனவே இன்சால நம்ம தான் இருக்க வேண்டும். இன்னும் இது மட்டும் இல்ல, இவருடைய பாங்கு 5 வயது தொழுகிறோம் சரி. அதோட பாங்குக்கு எவ்வளவு நன்மை இருக்கு. நீ பார்க்க ஏராளமான பள்ளிவாசல்ல அசர் நேரத்துல, முக்கியமா அசர் நேரத்துலதான் முக்காசி பாங்கு போடுவாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க. இதுதான் இன்றைய நிலவரம். ஆனா அந்த பாங்குக்கு நன்மை அறிந்தால் சீட்டு குஞ்சு போட்டு இருக்கிறவங்க ஓடிக்கிறவங்க. இன்னும் நபிகளாக இந்த பாங்குகளை சிறப்பு சொல்கின்ற பொழுது மறுமை நாள்ல ஒரு நபருக்கு மட்டும் கருத்து இருந்து இருக்குமா? அது அசிங்கம் அடையக்கூடாது. ஒரு அந்தஸ்து சிறப்பு. யாருக்கு அந்த சிறப்பு வழங்கப்படும்னா பாங்கு சொல்லதற்கு மத்தியில் யாரு பாங்கு பண்ணுகிறாரோ அவருக்கு மறுமை நாளில் கருத்து நீண்ட அளவுக்கு என்ன செய்யுமா? ஒரு சிறப்பு வழங்கப்படும். எல்லாரும் மறுமையினால கட்டக்கட்டைன்னு இருப்பாங்க அப்படியே. ஆனால் பாங்கு சொல்லக்கூடிய நபருக்கு மட்டும் கருத்தை நீண்டு இருக்கும். அது ஒரு தனி சிறப்பு. எல்லாத்தையும் கிடையாது. யாருக்கு மட்டும் இருக்கு? யாரு பாங்கு சொல்கிறாரோ அவருக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு. இன்னும் சிறப்பை பற்றி நபிகளார் சொல்லி காட்டுகின்ற பொழுது பாங்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபர் பாங்கு சொல்லியாருன்னா அந்த பாங்கு சொல்லக்கூடிய சப்தம் எந்த அளவுக்கு கேட்கும், அந்த சரௌண்டிங்ல மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஜீவிகளாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன உள்ள பொருட்களாகவே இருந்தாலும் சரி, அந்த கேட்கக்கூடிய பொழுது அந்த சத்தத்தை கேட்கிற நாள் மறுமையை நல்லா சாட்சி சொல்லுமா? அதாவது உதாரணத்துக்கு நான் பாங்கு சொல்றேன், அல்லாஹ் சொல்லவே சொல்றேன். இப்ப இங்க லாஸ்ட் வரைக்கும் கேட்கு. அதே மாதிரி இங்க அந்த லாஸ்ட் வரைக்கும், பின்னாடி லாஸ்ட் வரைக்கும் அந்த சரௌண்டிங்ல எத்தனை மக்கள் இருக்காங்களோ, எவ்வளவு ஜிம்கள் இருக்கோ, எத்தனை பொருட்கள் இருக்கோ, அத்தனையும் நான் மறுமையால சாட்சி சொல்ற மாதிரி பாங்கு சொல்றாங்க. அப்ப இது தனி சிறப்பு. எல்லாத்தையும் கிடைக்கிறாங்க. யாரு பாங்கு சொல்கிறாரோ அவர்களுக்கு மட்டும் கருத்து நீண்ட மாதிரி ஒரு சிறப்பு. யார் பாங்கு சொல்கிறாரோ அவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி என்ன செய்யணும்? ஒரு அத்தாட்சி. இந்த மாதிரி பாங்கு சொல்றாரு என்று ஒரு அத்தாட்சி கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இன்னும் நன்மையாக சொல்கின்ற போது நடிகரால் சொல்லி காட்டுகின்றார்கள். பாங்கு சொல்லக்கூடிய நன்மையையும் தொழுகையில முதல் சம்பவத்துல அதை பெறக்கூடிய அதில் நின்று தொடரக்கூடிய நன்மையையும் மனிதர்கள் அறிந்தாலும் போட்டி போட்டு கொள்கிறீர்கள். இந்த சீட்டு போட்டு பார்க்கணும். அந்த அளவுக்கு நன்மைதான். நன்மையை சொல்லல, இப்படி சொல்லி முடிச்சிருக்காங்க. நன்மை இருக்குப்பா, நன்மை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எழுதுவீங்க, சீட்டு போட்டி போட்டுக்கிறீங்க, அந்த அளவுக்கு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்றைக்கு அந்த பாங்கு சொல்லக்கூடிய போறோமா? இல்ல. அந்த முதல் வருஷத்துக்கு நிக்கிறோமா? இல்ல. தொழிலுக்கு வருவோம், இமாம் ஒரு கூட்டி போயிடுவாரு. ஆனா அந்த முதல் சொல்ற ஓரத்துல என்ன இருக்கும்? ஒரு இடம் இருக்கும், தொழிலுக்கு இடம் இருக்கும். ஆனா இங்க போக மாட்டாங்க, பயம். ஐயோ நம்ம போறது முடிஞ்சுட்டா என்ன பண்றது, வளர்ச்சிதா இருக்குங்க அப்படின்னு ஒரு அசால்ட்டு தன்மை என்ன சொல்லுவார். 2வது சொல்லுவோம். ஆனா நபிகளா என்ன பண்ணுகிறார்கள்? அந்த முதல் இந்த சொல்லக்கூடியவருக்கு நன்மைகள் இருக்கு. அந்த நன்மை நீங்க எழுதிட்டீங்கன்னா போட்டி போட்டுருக்கீங்க. அதே முதல் பாங்க என்ன நன்மையான இருக்கணும்? ஹஜ் செய்வது நன்மையா இருக்கணும், இன்னும் 2 மலையாளம் செய்ய நன்மையா இருக்கணும், தர்மம் செய்ய நன்மையா இருக்கலாம். ஏன் சொல்ல முடியாது? இரவு என்ன செய்யணும்? சொல்றதை கூட வழங்கலாம், நாம சொல்ல முடியாது. நபிகளா சொல்லிருக்காங்க நன்மை இருக்கு, ஆனா உங்களுக்கு தெரியாதுப்பா, தெரியா போட்டி போட்டு பண்ணுவீங்க அப்படின்னு. இதை தெரிந்து கொள்ள முடியுது. பெரிய நன்மை இருக்கும், பெரிய அளவு நன்மை இருக்கும், இதை புரிந்து கொள்ள முடியுது. எனவே நாம் இதை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னும் பார்த்தோம்னா முக்கியமான விஷயம், இது வந்து 7ஆம் பதிவாக நடக்கக்கூடிய சம்பவம் தான். என்னது? ரமணாவுடைய மாதத்துல நோம்பு கஞ்சி நோம்பு விசாரிக்கு அவங்க பார்த்தோம்னா இந்த நோம்பு உணவு போட்டு எடுத்து வச்சு 6 இருந்தாங்க. 6 ஆகும், 6, 20 ஆகும். 10 நிமிஷம் முன்னாடிதான் 2-3 பேர் வந்து எழுதிவாங்க, அப்படியே பாடி இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? அது உள்ள ஒரு சிறப்பு தெரியல. இதுல என்ன மாதிரி சிறப்பு இருக்கப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கும் முடிச்சிருந்த ஒரு சிறப்பு இருக்கு. நபிகள் அதை பற்றி சொல்கின்ற பொழுது நாகூர் ஒரு நோம்பாளிக்கு, எப்படி ஒரு நோம்பாளிக்கு அவன் நோம்பு அந்த உணவு பொருட்களை எடுத்து வைக்கிறாரோ அவருக்கு என்ன நம்ப தெரியுமா? நோம்பு வந்தார்களா, நோம்பு வச்சிருந்தார்களா, அவருடைய கூலி அப்படியே கிடைச்சிடும். இதான் நோம்பு இருக்க இஃப்தாருக்கு உணவு கூலி.
அதாவது நம்ம நன்மையாக எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நீங்க பண்ணா சமூக சேவை அந்த மாதிரி எதுக்குதான் இருந்திருப்போம். ஆனா எனக்கு எப்படியாப்பட்ட நன்மை, ஒரு நோம்பாடி முத்தார் தொடர்ந்தாரு நாம அவர்கள் நோன்பு தொடர்ந்தாரு, நோன்பு நோக்கி இன்னும் மூணு பழங்கள் இது போன்ற எடுத்து வைக்கும், அவ்வளவுதான். ஆனா அதற்காக என்ன நன்மை, அவர் நோன்பு வச்சிருக்காரு, அந்த நன்மை உனக்கும் கொடுப்பா அப்படின்னு நன்றிக்காக சொல்லுவாரு. அதற்கு அவருடைய அந்த நன்மையே குறையாது, அவருடைய அப்படியே இருக்கும். அதே மாதிரி அவர் ஈக்குவலா யார் ரெடி இருக்காரு அவருக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சொல்லி காட்டியிருந்தாரு. அப்ப இந்த மாதிரி ஏராளமான அமல்கள், சின்ன சின்ன அமல்கள் தான், ஏராளமான அமல்கள் இருக்கு. நான் சொன்னோம்னா இதை தாண்டி ஏராளமான அமல்கள் இருக்கு. ஏன் நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோங்க, ஏன்னா போய் தெரியல. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எனவே இன்சான் நம்ம செய்யக்கூடியதா இருக்க வேண்டும். அதற்கு என்ன பாய் 12 பேர் சொல்லுவாங்க, நம்ம நம்மளாவுடைய மாத்திரமும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம அமல்கள் செய்யணும் சொன்னா அந்த 12 சொல்லணும், மரணிச்சு கூடாது. சுபகானந்தா எப்படி சுபகான அறிவு மட்டும் சொன்னேன். அதை பாய் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் சொல்லிக்கிட்டோமா, இன்னும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சொல்லிட்டோம் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எப்பதான் ஃப்ரீயா இருக்கணும் அப்ப நம்ம தினத்திலையும் கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா முக்கியமான ஒண்ணு இதான், நான் இவ்வளவு சொன்னோம்னா இது எல்லாத்தையும் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுட்டு எப்பவாவது ஒரு நாள் கடைபிடிக்க விட்டோம், அதுக்கான கூலி நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கான கூலி நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா தினசரி செய்ய வேண்டும். இதை பற்றி நபிகளார் சொல்கின்ற பொழுது நபிகளார்கள் கேள்வி வருது, அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி இறைவனுக்கு பிடித்த செயல்கள் எது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய நம்ம சொல்லி காட்டுகிறார்கள். இறைவனுக்கு பிடித்த செயல்கள்னா சிறிய அமல்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன அமல்கள். நம்ம சொன்ன முதல்ல ஒரு சொல்லியிருப்பேன், சாய ஒரு நடந்து போயிருக்கும் கையெல்லாம் உள்ள இருக்கு, அதை நம்ம தூக்கி போட்டோம்னா அதுவும் நன்மை. இது என்ன எப்பவும் பண்ணணும், எப்பவுமே எப்பவாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருப்போம், அப்ப நம்ம இந்த கண்ணு உள்ள பார்க்கணும். இப்ப நம்ம கண்ணு போயிட்டு அன்னைக்கு தனியா போயிட்டு போது எடுத்து போயிட்டேங்க, நீ நம்ம நண்பர்களோட போறோம் எடுத்து போறேன் அப்படின்னு நம்ம அப்படின்னா ஒரு மாதிரியா இருக்குங்க, எல்லாம் நம்ம கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கூடாது. நாம என்ன அந்த எடுத்து போறோம், அப்பதான் மனிதனாக அந்த கூலி கிடைக்கும். அதே நபிகளார் சொல்லுவாங்க, எந்த ஒரு சின்ன அமலமாக இருந்தாலும் சரி, பழமக்காய் சொல்லுவோமா தினசரி சொல்லணும், இன்னும் சொன்னதான் நோன்பு கிடைக்கிறோமா தினசரி நோன்பு வைக்கணும். இந்த மாதிரி நம்ம என்னென்ன அமல்கள் செய்தாலும் சரி நம்ம தினசரி வைத்தால் மட்டும்தான் அதோட கூலி கிடைக்கும். எனவே இன்ஷால்லா நம்ம இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்னென்ன அமல்கள் செய்தாலும் சரி, சின்ன எவ்வளவு பெரிய சின்ன அழகா இருந்தாலும் சரி நம்ம தினசரி பேரு என இந்த உரையை முடித்து வருவதை வாழ்வதற்கான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் நல்லதீன் அவர்கள் அமல்களின் சிறப்பு என்ற தலைப்பு சிறப்பாக உரையாற்றினார்கள். அடுத்ததாக தமிழ்நாடு பெருஞ்சம்மா பேட்டை கிளை ஆலிமா சகோதரி அப்துல்லா பேகம் இஸ்லாமிய கொள்கைகளின் தியாக வரலாறு என்ற தலைப்பை அடிப்படையில் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். குடிச்சிட்டாங்களா?